கூடிய அரசியல் ஞான சூன்யங்க. திராவிடங்கிறது என்ன சாதி பேரா? திராவிடன் சொன்னா என்ன ஆயிரும்? திராவிடன் சொல்லிட்டா தமிழன்ங்கிற உணர்வு இல்லாம போயிருமா? எல்லாம் மடைமாற்றம் செய்கிற கேவலமான அரசியல் இது. திராவிடன் சொன்ன உடனே தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு. பெரியார் என்ன மொழி, என்ன அவன் என்ன சாதின்னு தோன்றான். அவருக்கு தெலுங்குரா கன்னடரா? புதிதாக கிளம்பி இருக்கக்கூடிய சில அமைப்புகள் தமிழ் தேசியத்தினுடைய முக்கிய எதிரி யார், பிரதான எதிரி யாரு தெரியாம பேசுறாங்க. தமிழ் தேசியத்தின் எதிரி யாரு? இவர் தான் எதிரின்னு சொல்லணும்ல. இது தமிழ்நாடு தானே, தமிழர்களால் வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்பட்ட அரசு தானே. திராவிட மாடல் எங்கிருந்து வருது? திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருதுன்னு சொல்லுங்க. அதான இப்ப எதிரி. நீங்க தமிழரா திராவிடரா? சத்தமா சொல்லு. தமிழர். அப்ப உங்களை திராவிடர்னு சொன்னா எப்படி இருக்குது? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? உலகு எல்லாமே மொழி வழியே தேசிய இனங்கள் இருக்கும்போது நான் மட்டும் மரபு இனம்னா எப்படி? என்ன மரபு? இதே சொல்றத பாருங்க. அது தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, தமிழ்நாட்டின் ஆட்சி, தமிழர்களின் ஆட்சி. அப்படி சொல்ல முடியலையே உங்களால. திராவிடர் மாடல், திராவிட மாடல், திராவிட ஆட்சி விட கிடையாது. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லே இல்லை, அது சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மாடலுங்கிறது ஆங்கிலம். திராவிட மாடல் ஆட்சின்னா எப்படி? ஆனா தமிழ் வாழ்கன்னு முழக்கம் வச்சுக்கிற வேண்டியது. சரி, யாருதான் அப்ப தமிழ் தேசிய அரசியலின் எதிரி? யாருதான்? இந்தியன் திராவிடம் ரெண்டும் தானே தமிழருக்கு, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கு. தமிழ் தேசியம்னு நாங்க பேசும்போது கடுமையா எதிர்க்கிறது யாரு? எதிர்க்கிறவர் யாரோ அவர் தானே எதிரி. இப்ப நான் பேசுறத 2006க்கு முன்னாடி பேசுறது ஆள் யாரு? எங்க அண்ணன் தான். அப்ப இப்ப கையெட்டி நிக்கிறேன்ல, இதே மாதிரி முன்னாடி கையெட்டி உட்கார்ந்துருந்தேன்.